ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம குட்டீஸ் கிச்சனில் கிழங்கு தான் பொரிக்க போகிறோம். உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். இரு கிழங்கு காணும். அதுக்கு உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு இந்த அளவு வேக வச்சு எடுத்துக்கலாம். மண் சட்டி அடுப்பில் வச்சு நல்லா அமுங்கணும். மஞ்சள் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். மஞ்சள் சட்டின்னு சொல்கிறேன். மஞ்சள் வெள்ளை போட்டு 4 தட்டு இப்படி தட்டி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, காஞ்ச உப்பு இவ்வளோ, மஞ்சள் பொடி இவ்வளோ. உருளைக்கிழங்கு வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கோம். உருளைக்கிழங்கு வந்து 1/4 கிலோ எடுத்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியவும் ஒன்றா போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வாசனை சூப்பராக வருதுமா. வெள்ளை பொடி இந்த அளவு வதங்கவும் உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். இப்போ கிண்டிக்கலாம். வாசனை செம்ம சூப்பராக வருதுமா. இப்போ செம்மையாக வாசனை இருந்தால இப்பயே எல்லாத்தையும் எடுத்து வாய்க்குள்ளே போடணும் இருக்குங்கம்மா. வாய்க்குள்ளே போட்டு சாப்பிடணும் இருக்குதுமா. ரெடியாகவும் சாப்பிட்டுக்கலாம். பெருங்காய பொடி இவ்வளோ எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து கிண்டிக்கலாம். பெருங்காய பொடி போட்டோன்னே சூப்பராக வாசனை வருதுமா. நம்ம இப்படி எவ்வளோ நம்ம கிண்டணும்? 2 நிமிஷம் இது மாதிரி வதக்கணும் பாப்பா. நல்லா வதக்கவும் மசாலா பொடி போட்டு இறக்கிடலாம். ஃபுல்லாக கிண்டியாச்சு. இந்த அளவு வதங்குவோம். வீட்டில் வச்ச மசாலா பொடி போட்டுக்கலாம். இவ்வளோ போட்டுக்கலாம். மசாலா பொடி இருக்குமா பொடிங்க? காரத்துக்கு மசாலா பொடி போட்டால் தான் காரமாக இருக்கும். காரம் லைட்டாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ கிண்டிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி கிண்டிக்கலாம். பச்சை வாசனை போகாமல் இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. மண் சட்டினால சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணாலுமே கொஞ்சம் ஹீட் இருக்கும். போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷலு தக்காளி சோறு, கிழங்கு பொரியல், தயிர் வெங்காயம். இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷலு. இது சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இப்போ காய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குதா? என்ன பாப்பா ஜில்லுன்னு கிளம்பியிருக்க? கோயிலுக்கு போகிறீங்களா?